வச்ச மையி அது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன் கட்ட பல்ல குட்டா பல்ல கடுகு மணி போட்டவளே அதுக்கே வந்தா புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி பொறுசே பொண்ணம்மா என்னாடி முனியம்மா ஆலயம் முகரையும் பாரு அப்படியே வாய வவால பொச்சாட்டம் வச்சுக்கிட்டு தேவடி வெட்டு பையனே நீ கொடுக்க புண்ட சம்பளத்துக்கு எங்க அம்மால தேவடியால கொடுக்குறீங்க வாய் இப்படி வாயை பிடிச்சு போனால் போகட்டும் அம்மா அப்படி தொண்டை வரைக்கும் விரல கை விட்டு எடுத்துட்டாளா தொண்டைய ஏண்டா இந்த தோறக்குறியா ஒரே தூக்குற அப்படி வால்யூம் கொஞ்சம் ஏத்து பார்க்கலாம் முகரையும் பாரு ஏன் மட்டும் என்ன நக்காதாயா நான் உனக்கு கொடுக்கல கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிடாத அப்புறம் என்னடி கூப்பிடுறது மாமான்னு கூப்பிடு சோடு பண்ணிட்டு ஏய் தாலி கொடியும் தாலி ஏய் வாய்க்கு பத்தாத பல்லு குச்சி போட்டு பல்லு விளக்க கூடாதா பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி வாய்க்கு அதான் பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி போட்டு பல்லு விளக்க கூடாதான் வாய்க்கு பத்தாத புருஷனை பக்கத்துல போட்டு படுக்க கூடாதான் நீ எல்லாம் சோடு காப்ப எங்காயா போடுறேன் நான் என் உடம்பு இருக்கிறது சுண்டு வரலாட்டு இருக்குது மத்தாளக்காரனுக்குள்ள சோடு தாங்குது குழந்தைக்காரனுக்கு அதுவும் இல்லை சுண்டி போச்சு சோடு கேட்கறேன் எங்க போட்டு நான் நம்ம போனால் போகட்டும் போக மாட்டேங்கிறாங்களே எதுக்கு வீட்டுக்கு அவங்கெல்லாம் போயிட்டா யாரு கூத்து பாப்பாங்கன்னு நினைச்சுக்கிறேன் கூத்த முடிச்சு விட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டேக்கலாம் நாமல் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் மஞ்ச பவுடருங்க ஆயிருக்குது அது நல்லா தொடச்சிட்டு வர மாட்டேன் அது மஞ்ச பவுடர் இல்லடா ஓக்கடி அது என்னது அது ஒரு அழகுக்காக சந்தனம் வைக்கிறது அது சந்தனமா ஆமா சரி சரி ஏன் நீ எல்லாம் வச்சதில்ல நான் என்ன போறேன் கண்ணம்மா அம்மா சுமை தாங்கிய பெரியோர்களும் ருக்மா சபா சபா வேதம் என்று சொல்லப்படார் என்ற 4 வருணத்தாரும் எனதருமை தாய்மார்களும் சகோதரிமார்களும் இப்படி கடலில் வரும் மலை போல் காட்சியளிக்கிறார்கள் என்ன காரணம் ஏது விஷயம் சாமிக்கு கூத்துட்டு கூத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த சாமிக்கு பொண்ணு சாமிக்கு இந்த ஆயத்தில் இருக்கு பச்சுக்காய இன்னும் பொன்னமலம் சாமி திருவிழாவை முன்னிட்டு பொன்னமலம் சாமி டேய் நல்லா படிச்சு பள்ளிக்கூடம் போனியா இல்லையா பள்ளிக்கூடம் போனா என்ன மயிருக்குன்னா கோமாளி வேஷம் போட்டு ஆடுறேன் திருவிழாவை ஒரு பெருவிழாவாக முன்னிட்டு நமக்காக ஓரிரவு சதுர் நாட்டியம் அரங்கேற்றம் அதற்கு முன்பதாக என்னுடைய வேடத்தை பாராட்டி நன்கொடை செய்தார்கள் அல்லவா அவங்க பேர்லாம் போய் ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு வா எங்க ஒன்றையுமே காணும் ஆட்டு போய் கேட்கட்டும் கொடுத்துருந்தா தானே நான் வீட்டு போய் கேட்க முடியும் பொட்டிக்காரர்கிட்ட இருக்குதுடா பொட்டிக்கார் ஏங்க பொட்டிக்காரர் பேர் அஜித்துங்க அஜித் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு இன்னும் மாணிக்கண்ணன் வேடத்தை பாராட்டி நன்கொடை செய்திருக்கிறார்கள் ஆண் போன பக்கம் அரசு பெற்றி பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்றி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் ராமோ ஜெயம் ஜெயம் இருந்தாலும் பவளகொடியால் திருமணம் நாடகத்தில் நீங்கள் யாரும் உங்கள் பெயர் ஆகட்டும் என்னுடைய பெயர் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியலையே. ஏப்பா
சொன்னாதானே தெரியும். அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை, அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த என்னுடைய பெயர் ருக்மணி தேவி என்று உரைக்கலாம். உங்க பேர் தான் ருக்கு. ஆமா, ருக்கு ருக்கு ருக்கு. நான் பாக்கலீங்க. இருந்தாலும் இருந்தாலும் என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி பெத்த தாய் தந்தை என்னுடைய தாய் தந்தை யாரு? நான் பாடுபட்டு கொடுக்கறது இப்படியாகத்தானேன்னு போக வேண்டிய கண்ணம்மா. என்னுடைய தந்தையார் பெயர் பீஷ்மகன். பீஷ்மகன் தந்தையார். தாயார் பெயரோ ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி உண்மைதான். பீஷ்மகனுக்கும் ஸ்ரீதேவிக்கும் என்னுடைய அண்ணன் ருக்மி அரசர் முதலாக பிறந்தார். இரண்டாவதாக ருக்மணி தேவி பெண்ணாக பிறந்தேன். இருந்தாலும் 16 நிறைந்த பருவமங்கி ஆன உடனே எனக்கென்று திருமணமும் ஆனது. ஆமா. யார் என்னை மாலையிட்டார்? அவர் எப்பேற்பட்ட அழகி? மாலையிட்டதாரு, வேலையிட்டதாரு. அவர் எந்த நாட்டை ஆண்டு வருகிறார்? ஆகட்டும். என்னை மாலையிட்ட மன்னவர் யார்? சங்கு துவாரகை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணனையே திருமணம் செய்தேன். மன்னவர் அழைச்சிட்டு வர சொன்னாரு. அப்படி மன்னவர் அழைத்தாரா? அதற்கு முன்பதாக என்னுடைய அக்கா தங்கை எல்லாம் அந்தபுரத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சத்தியபாமா அனைவற்ற பேர் இருக்கிறாங்க. யார் வராங்க? சத்தியபாமா. கேளுங்கள் சபையோர்களே. அது சீக்கிரமாக கொழு பீடத்திற்கு அழைத்து வா. கேளுங்கள் சபையோர்களே. போய் வரட்டுமா? இவ்விதமாகத்தானே இது சத்தியபாமா சபை தர்பார். Bye.
சபைக்கு நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நன்றி வணக்கம். என்னங்க அம்மா அம்மா அண்ணா அம்மா எங்க அண்ணா தங்கச்சி ஒரு பாட்டு என்னால முடியாதா? ஒரு பொம்பளைகளை பார்த்தா என்னடா வாய் வச்சுட்டு இருக்கிற? நிலத்திலே காலாலே கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட சன்னலிலே தேய்க்குறா. பாட்டு பாடுச்சோன்னா வசனம் பேசிட்டு இருக்கிற முண்ட சன்னல்ல தேய்க்கிற கண்ணத்தை தேய்க்கிறான்னு என்ன ஆகும்? என்ன ஆகுது? பெருசுனாக்கன்னா நாக்கு போவாதா? அடி உன்னை பார்த்தா
பார்த்தாங்க வேற ஒண்ணு ஆயா போனாலும் போகட்டும். வைத்துள்ள நாடகம் பவளக்கொடியால் திருமணம். பவளக்கொடியால் திருக்கல்யாணம். ஆமா. இந்நாடகத்தில் நீங்க யாரு? நான் வந்த உடனே பேர் என்ன? நமக்காக நன்கொடை தந்தாரே இருக்குது போட்டிக்காரருக்கு. மாப்பிள்ளை போட்டிக்காரரே தேவடியா பையா. ஆமாயா பத்தினி பொண்ணு. இன்னும் ஐயாவாகப்பட்ட மாணிக்கன் ஐயா அவர்கள் அவரது சொத்திலிருந்து நமக்காக நன்கொடை தந்திருக்கிறார். அவரது குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். ராமோ நாடகத்தில் உங்களுடைய பெயர்? நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? ஆகட்டும். என்னடா அப்படி கோட்டை குடிக்கிறதுனால டம்ளர் தூக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற? பால் பீச்சறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வந்தனாயா. அப்படியா? என்னுடைய பெயரோ சத்யபாமா. சத்யபாமா? ஆமா. பேரு சத்யபாமா? ஆமா. இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தையாருக்கு போறது. என் தந்தை யாரோ சத்யஜித். சத்யஜித்? சத்யஜித். சத்யஜித். ஆமா. அம்மா? என்னுடைய தாயாரோ சர்க்குணவல்லி. ஓ சர்க்குணவல்லி. 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 இருவருக்கும் மகளாக பிறந்து நான் யாரை திருமணம் செய்தேன்? என் கணவர் யாரு? யாரு? மன்னவர் கட்டிய தாலி மானுமுட்ட தொங்க. புருஷன் கட்டின தாலி கொடகாலையில தொங்க. என் புண்ணியர் கட்டிய தாலி இந்த பூமியை பார்த்து தொங்க. அப்பேற்பட்ட என் கணவன் யார் தெரியுமா? யாராயா? என் கணவனை நினைக்க நினைக்க என்ன விட்டுறாயா? ஐயோ பனின்னு பழசு, பனின்னு பழசு, கணவனை ஐயோ பனின்னு பழசு, என்ன விட்டுரு. போய் புருஷனு புடிச்சுக்கிட்டு நாம ஆயா.
ஏய் அங்க என்ன போய் ஆயாட்ட குசல வச்சுக்கிட்டு இருக்கிற டீ வாங்கி தரட்டான்னு கேட்டேன். தூக்கம் வரதான் டீ வாங்கி தரேன். ஐயோ ஐயா மேரி அழகே சொல்லு ஐயா போனே அரியே என்னுடைய கணவரோ வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய பெருமாள் நாராயணன் எனது கணவர். புருஷன் கூப்பிட்டாரு ஐயா, புருஷன் ஆயவன் கூப்பிட்டாரு. அக்கா கூப்பிட்டா செந்தாமரை புஷ்பம் போன்ற தங்கள் திருவடி கமல பாதங்களுக்கு தங்கள் தேவியாகப்பட்ட அக்கா தங்கை இருவரும் 1000 கோடி மலர் எடுத்து உமது பாதாவே ஆதாரமாக அடிப்பணிந்திருக்கிறோம். நாதா என் பாதார கமலங்களை நீங்கள் பூஜித்தபடியினால் இப்பொழுது எப்படி எனக்கு மனைவியர்களாக வாக்கப்பட்டு வாழ்ந்து வருகிறீர்களோ சரி, இது போலவே வருகின்ற யுகங்களில் எல்லாம் எனக்கே மனைவிமார்களாக வாக்கப்பட்டு நலமோடு வாழ்வீர்களாக. இருந்தாலும் தங்களுடைய சித்தமே எங்களுக்கு பாக்கியமாக வேண்டும். எங்களை அதி சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன? இதோ மாயனின் மார்பிலே குடியிருப்போர் சத்யபாமா ருக்மணி இருவரும் தமது நெஞ்சிலே எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க. அப்படி இருந்தாலும் எங்களை அழைத்த காரணம் என்ன? சத்யபாமா, இதோ என் அத்தை மகனாகிய அர்ஜுனன் ஏனோ தெரியவில்லை, சரி, கலங்கிய இருதயத்தோடு வாடிய முகத்தோடும் என்னை பார்த்து துதிபாடி கொண்டிருக்கிறான். அதனால கண்ணா மணிவண்ணா நந்தநந்தனா என்று வருத்தத்தோடு அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நான் அர்ஜுனனை சந்திக்க வேண்டும். புறப்படுங்கள், போகலாம். சுவாமி, என்ன ஓடாத என்னடி போயேத்தான் ஆகணுமா? உண்மைதான் தேவி, புறப்படுங்கள், போகலாம்.
எப்படி வார்த்தை? மல்லிகை மல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்து வந்து ஓஹோ பட்டாளியால் துளைத்து உங்கள் பாதத்தில் வந்தனம் செய்கிறேன் மாமா. அர்ஜுனா, இதோ என் தேவிமார்கள் பாமா ருக்மணியோடு உனக்கு காட்சி கொடுத்து இப்பொழுது எங்கள் பாதத்திலே பணிந்தபடினால் மர்மம் வந்து எங்கிட்டலாம் பேச மாட்டா அப்படியாமா? உனக்கு அண்ணம்மா. அப்படியா? ஆமா. ஆகட்டும். இருந்தபடினும் அர்ஜுனா சொல்றேன். சரி அர்ஜுனா, இதோ என் பாதார விந்தங்களை ஆதாரமாக பணிந்தபடினால் இந்த பரந்த பூவுலகில் என்றென்றும் சுகமாக வாழ்வாய். இருந்தபடிலும் இப்படி வாடிய முகத்தோடு நந்தநந்தனா நாராயணா என்று என்னை அழைத்ததன் காரணம் என்ன? மன்னா, அதற்கு முன்பதாக ஆயன் இல்லையேல் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லையேல் ஆயன் இல்லை. நீங்கள் இருவரும் என்னென்னமோ பேசுவீர்கள், ரகசியங்கள் 1000 இருக்கும். அந்த ரகசியத்துக்குள் மனைவிகள் எதற்கு? இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அந்த படத்துல ஆகட்டும். சத்தியமாமா ருக்மணி கண்டிப்பா. அர்ஜுனா, உங்களை எதற்காக அழைத்தேன்? எதற்காக துதி செய்தாய்? அபயம் அபயம் என்று அழைத்த பொழுது அச்சனமே வந்து காட்சி அளித்தீர்கள். மாமா அர்ஜுனா, நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னப்பா? எனக்கு அதை நினைத்தாலே கை கால்ல விட விட விடன்னு போகுது. அப்படி இருந்தாலும் தென்மதுரையில இருந்து ஒரு லிகிதமாக வட்டது வந்தது. மகனாக வட்ட அழகு புலேந்திரன் பாலச்சாடை போய் விட்டு வரும் பொழுது சூழ நோய் தாக்கி உயிர் வருவதும் போவதுமாக இருக்கிறதாமா. அதனால என் மகனை பார்த்தால் ஆட்சி, இல்லை என்றால் தகனம் செய்து விடுவேன் என்று சொல்லி பள்ளியாக வட்டவர் லிகிதத்தை அனுப்பியிருக்கிறார். என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒன்றுமே புலப்படவில்லை. அர்ஜுனா, இதோ உன் மகனாகிய புலேந்திரன் இப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தா இதை என்ன கூப்பிட்டு சொல்றியே? நான் என்ன வைத்தியக்காரனா? ஏப்பா, நீ பெத்த பையன் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறான், நீ வேகமா போய் ஏதாவது வைத்தியரை கூட்டிட்டு போய் காமிக்க வேண்டியதானே? மாமா அர்ஜுனா, என்னதான் 1000 தான் நான் போய் நின்னாலும் அள்ளி பத்தி உங்களுக்கே தெரியும். ஓ, அல்லியின் கோபத்திற்கு பயந்து என்னை அழைத்திருக்கிறாய். என்ன அப்படி புல்டோசராட்டு ஓடியாரப்போ? என்னம்மா? என்னமோ பாமான்னு கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஆமா, அர்ஜுன என்ன மாமான்னு கூப்பிட்டாமா? ஆட மாமான்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் உங்களுக்கு ஒலை வச்சு அதுங்காட்டி விட்டுட்டு வந்துட்டேன். வச்சிருவீங்க சீக்கிரம் ஒலை. ஐயோ, அது இல்லைங்க, சோத்துக்கு ஒலை வைக்கிறேன். ஆகட்டும் அர்ஜுனா. மாமா, இருந்தாலும் இப்படி புலேந்திரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி யாருக்கு அனுப்பினார் அல்லி? இந்த அண்ணனாக வட்ட தர்மருக்கு லிகிதத்தை அனுப்பினார்கள். தர்மருக்கு லிகிதத்தை அனுப்பியிருக்கிறாரா? அர்ஜுனா, ஒருவேளை அல்லி அனுப்பியது பொய்யோலையாக கூட இருக்கலாம். காரணம் என்ன? உனக்கும் அல்லிக்கும் திருமணம் செய்து வைத்தவன் நான். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல எனக்கு நிகிதம் அனுப்பியிருக்கணும், இல்லன்னா கட்டிய கணவன் நீ உனக்கு நிகிதம் அனுப்பியிருக்கணும். 2 பேருக்குமே அனுப்பாத உங்க அண்ணனுக்கு அள்ளி நிகிதம் அனுப்பியிருக்கிறான்னா ஒருவேளை இது பொய்யான நிருபமோ இருக்குமோ? உனக்கு என்ன பைத்தியமா? என்னப்பா? 1000 தான் இருந்தாலும் யாராவது போய் ஒரு குழந்தை விஷயத்துல விளையாடுவாங்களா? அதுவும் சொல்லுங்க, பெத்த மக விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? ஒருவேளை பதட்டத்துல என் மனைவி எழுதி இருக்கிறா. ஓஹோ, கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தா இப்படி பேசுவியா? ஆகட்டும் அர்ஜுனா, இதோ உன் மகனுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தா தாய் மாமனாகி எனக்கும் அதில் பங்கு உண்டல்லவா? இருந்தாலும் உடனடியாக நாம் தென்மதுரை புறப்பட வேண்டும். தென்மதுரை தன்னை தேடி பார்த்தாயா அர்ஜுனா? இதோ தென்மதுரையை நுழைந்தோட தென்மதுரையில் இருக்கக்கூடிய குடிவரைகளை எல்லாம் பார்த்தாயா? எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உண்மைதான் மாமா. இவர்கள் அதாவது ஒரு நாட்டின் இளவரசனுக்கு ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருந்தா நாட்டு மக்கள் எல்லாம் சோகமா இருக்கணும், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே. இது என்னவென்று தெரியவில்லை.
இங்க பாருங்க. இருந்தாலும் அரசாங்க காரியம் நாட்டு மக்களுக்கு அறியாமல் இருக்கலாம் என்று கூட ஒருவேளை அரண்மனையிலேயே இருக்கலாம். அள்ளி மறைச்சு வச்சிருந்தாலும் வச்சிருப்பா. உண்மைதான். சரி. அவளுடைய ராஜ தந்திரம் இங்க பாருப்பா, நான் இங்க இந்த ஓட்டப்பிள்ளையா கோயிலே உட்காந்துட்டு இருக்கிறேன். நேரடியா போ, அள்ளிய கூப்பிடு. மாமா மாமா அள்ளி என்று பெயரை கேட்டாவே இந்த அண்டரண்ட போனமே நடுங்கும். நான் மட்டும் போய் அவளை தன்னன் தனிமையில சந்திச்சேன், என்ன கொன்னே கூட போடுவா. அர்ஜுனா, உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன். என்ன மந்திரம்? இங்க பாரு, கட்டிய கணவனை வைத்து மனைவியானவள் கோபமாக இருந்தா நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன்பா. என்ன மந்திரம்? நான் அங்கேயே இருக்கிறேன், நேரா போறேன், அடியே அள்ளின்னு கூப்பிடு. ஒருவேளை கோபம் இல்லாம வந்தா விட்டுரு, ஒருவேளை கோபத்தோட அள்ளி வந்தா பட்டார் நம்ம காலில் விழுந்துரு. ஏன் மாமா, முன்ன மாதிரி நானும் தான் ஆம்பளை, போய் 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 ஒரு பொம்பளை காலில் விழுவு சொல்றியே, இதெல்லாம் உனக்கே வெக்கமா இல்ல? அர்ஜுனா, எந்த பொம்பளையும் எதுக்கு மயங்குறாளோ இல்லையோ புருஷன் காலை புடிச்சிட்டா உடனே விட்டுருவா. என் பேச்ச கேளு, அருமையான மந்திரம். நீ தப்பிக்கணும், அள்ளிக்கிட்டே தப்பிக்கணும். அன்னைக்கு இப்படியே தானே ஒரு மலையில சொன்னீங்க, அவங்க விட்டாங்களா? இல்ல மலுக்குவா, இங்க பாரு, உடனடியா போற, அள்ளிய கூப்பிடுற, ஒருவேளை கோபமா இருந்தா உடனே காலில் விழுந்துரு. நீயும் வந்துட்டுதான் போயிட, ஒரு எட்டு பாத்துட்டு போலாமே. நான் வரேன்பா. ஏப்பா? ஒருவேளை ஏதாவது ஆபத்தா இருந்தா கூப்பிடு வந்துடுறேன். ஏமாமா வந்து ஒரு எட்டு அரண்மனை வரைக்கும் வந்து பாத்துட்டு போயிரு. அப்புறம் கலப்பா இருக்குது அர்ஜுனா, கெண்டையானு பாணி ஆயி போச்சு. நான் இங்கே உட்கார்றேன், சீக்கிரமா போய் பாத்துவோமா? சரி, போய் பாத்து. ஆகட்டும் அர்ஜுனா. அடியே
ஐயோ ஐயோ கண்ணே ஒருக்கா மலையிலேயே மறந்து விட்டனே மறுபடியும் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் திங்கிட்டேன். ஐயோ ஐயோ ஏன் இப்படி கட்டலம் ஏதோ ஒரு பொண்டாட்டி பார்த்து என்ன அப்படி பயப்படுற? என்னமோ வேலை வேணா வேலி வேளாமுள்ள வெட்டுற மாதிரி வெட்டிட்டு திரியே உனக்கே நியாயமா இது காலையில என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? சந்தையில கத்திரிக்காய் அதான் கொசுறு போடுற கத்திரிக்காய் சோட்டத்துக்கு ரோட கத்திரி சோட்டு பொண்டாட்டி கேக்குது. நல்லா இருந்ததா? திருட்டுத்தனமா தாலி கட்டும்போது நல்லா இருந்ததா? அப்பெல்லாம் எதுக்கு வந்த? மாமா என்ன அப்படி நின்னுக்கிட்டாங்க? அவ அடிக்கிற பாத்துட்டு நின்னுக்கிற. மாமா இங்க பாரு, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், அவகிட்ட பேசல. அல்லி உனக்கு எதுனா பேச்சு? என்ன உங்க மாமா மாசப்பிக்கிறா அப்படி? தங்கச்சோட வாய் போயிருச்சுன்னு அன்று அதாவது கள்ள குரமணி போல ஆமாம்மா சர்வ வடிவத்துல வந்து என்ன காந்திரு கணம் அதான் மனம் முடிச்சு என்ன கல்யாணம் செஞ்சு திருட்டுத்தாலி கட்டிவிட்டு போன தேவடியா பையன். இப்படி யாருக்கும் தெரியாத படிக்க என்ன ஓரிரவு சேர்ந்து போனாரு. நான் அதையும் மனம் பொறுத்தேன். கல்லானாலும் கணவனா புள்ளென்றாலும் புருஷனா என்னதான் நான் ஒரு நாட்டுக்கு ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு நான் ஒரு மனைவி. உண்மைதான். குடும்பப்பட்ட என் கோபத்தை எல்லாம் அடக்கி உன்னை நான் கணவரா ஏத்துக்கிட்டேன். புருஷன் உனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? தெரியும். அட தேவடி ஓட்டு பையா இல்ல உனக்கு ஒரு தங்கச்சோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சு. உனக்கு என்ன அவசரம் இருக்குதா? நீ அந்த ஆளை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்த? அந்த ஆளை எதுக்கு கூட்டிட்டு வந்த? சரி உனக்கு என்ன கோவம்னு கேளு மாமா. அங்கே நின்னு பேசு. அங்கே நின்னு பேசு. இவ்வளவு கோபம் வேண்டாம். பெண்ணானவள் உனக்கு இவ்வளவு கோபம் இருக்க வேண்டாம் என்று சொல்லிதான் அர்ஜுனனை நான் திருமணம் செய்து வைத்தேன். இவ்வளவு கோவம்னு கேளு. ஏமா அப்படி கோபப்படுற?
சரி கல்யாணம் பண்ணிட்டு போனேன். எனக்கு குழந்தை பிறந்துச்சு. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதா? கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதா? 6 வருஷம் தான் அர்ஜுனா. உனக்கு என்ன பைத்தியமா? ஏப்பா? பைத்தியமானு கேக்குறேன். அவன் தான் 6 வருஷங்கிறாளே. 6 வருஷம் 13 நாள் ஆகுது தெரியுமா? எப்படி கோணையும் எண்ணிக்கிட்டு இருந்துக்கிறேன் பாருங்க நாலு கணக்கு. இதெல்லாம் நினப்பு இருக்கிற மாப்பிள்ள ஒரு அதாவது எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அன்னைக்கு பழக்கம் வந்திருக்கலாம்ல. எனக்கு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னு மதுரையே அப்பதான் வெற்றி விழா கொண்டாடினாங்க. குழந்தை பிறந்துச்சு இல்ல வரலாமல்ல. ஒரு தவப்ப என்ன செய்யணும்? வந்து பாக்கணும்ல. ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஆசை பாசமா ஒடியாந்து பாக்கணும். வரல. ஒரு 10 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி கொடுத்துருப்பியா? ஒரு பண்ணு வாங்கி கொடுத்துருப்பானே. அட தேவடி விட்டு பையன் நான் உன்னதான் கேக்குறேன். பாரு எனக்கு இப்பதான் கோவம் வருது. அவன் சாடமாடியா பாரு என்ன கேக்குறான். உனக்கு எனக்கு சண்டை கிடையாதாமா? நான் சொல்றேன். இங்க பாரு குழந்தை பாக்க வரலன்னு சொல்றான்ல. குழந்தை பிறந்து அவ அரண்மனையில படுத்திருக்கும் போது 3ஆவது நாள் வந்து பார்த்தனால எனக்கு 3ஆவது நாளே ஏமா அவன் தான் குழந்தை பிறந்தப்ப வந்தானே மாமா. குழந்தை பிறந்தோன்னு வந்தா பச்சை உடம்புக்காரி அவ தாங்குவாள. அது இல்லப்பா குழந்தைய பாக்க வந்தாருன்னு கேளு. பச்சை உடம்புக்காரி உடம்பு எப்படி இருக்குது, பையன்லாம் எப்படி இருக்கிறான்னு பாத்துட்டு போலான்னு வந்தா அருமை புத்தி நாய தெரியுமா? இப்ப அதெல்லாம் போகட்டும். இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. முதல்ல என்ன என்னோட அரண்மனைக்கு எதுக்கு வந்த? இப்ப அர்ஜுனும் அந்த அரண்மனையில இருக்க கூடாது. ஏன்னா நீ போய் கேளு. நான் என் தங்கச்சியோட அப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது. நீ எல்லாம் ஒரு மனசனாடு போய் கேளு. நான் வாடு அல்லி நீ மண்டபரமா இரு. மண்ட கோளாறு ஆயிடுச்சா? நீ ஏமநாடு தான் கேட்கணும். அர்ஜுனா ஏப்பா உனக்கே நியாயமா இருக்குதா? நீ நல்லா வாழுவே அப்படின்னு சொல்லிதானே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏப்பா அப்படி பண்ற? காலப்பாரு இன்ஸ்பெக்டர் காலாட்டம் பொண்ணு காலப்பாரு தூணு காலை கால் வைக்கிறது உருப்படியா தூணு காலைங்கிறது ராஜமாணி கண்ண பேருடா. ஏன்டா அப்படி என்ன போட்டுட்டு கொள்றீங்க? இன்ஸ்பெக்டர் காலுங்கடா. இன்ஸ்பெக்டர் ஆட்டம். அல்லி உன் கணவனை மாமா நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மாமா அவ பேச எடுத்து என்ன கேக்குற? என்ன கேக்குற? இப்ப என்ன சொன்ன? ஏண்டா ஒன்னா பாலை பாக்கணும் இல்லன்னா பா சட்டியை பாக்கணும். பொண்டாட்டியும் பாக்கல பிள்ளையும் பாக்கல. உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி? அதனால சொல்றத நான் இங்க ஒன்னா பால் பாக்கணும் இல்ல பால் கூட பாக்கணும். அதனால என் தங்கச்சி இருந்து பொழைக்க மாட்டா. நீ வந்த வழியா போயான்னு சொல்லு. போகட்டுமா? ஆவாடு மாமா நீ உள்ள போமா. அப்பதான் நல்லா இருக்கும். மாமா இங்க பாரு. போ அர்ஜுனா இங்க வா. இங்க பாரு. என்ன மாமா? இங்க பாரு. அல்லி உன்னை இங்க இருந்து உனக்கு நல்ல புத்தி சொல்லிக்கிறா. அவளை அழுவ வைக்கணும். நான் சொல்ற மாதிரி கேளு. எப்படி? நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்தணும். எப்படி கத்தணும்? அடிக்கிற மாதிரி அடிப்பேன். ஆமா. ஆனா அடிச்சு விடுவே இல்ல. இல்ல ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறதுல அல்லியோட கண்ணுல கண் தண்ணி வரணும். ஐயோ இருடி இருடி என்னடி ஒரு வாசனை கூட பேச விட மாட்டேங்குது. அர்ஜுனா அதே மாதிரி செய்யி. அல்லி உன்னை தேடி வருவா. அப்படியா? ஆமாப்பா. சாட்டை எடு மாமா. எடு. ஐயோ 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 மாமா ஐயோ ஐயோ. போற மாதிரி மெதுவா போ. ஒருவேளை போயிராதடா. அப்படியா? மெதுவா போ. இப்ப பாரு மாமா. மாமா மாமா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா. மாமா நான் போறேன். மாமா நான் போறேன் மாமா. போடா. மாமா நான் போறேன். மாமா நான் போறேன் மாமா. டேய் போவியா இல்ல இங்கே தான் நின்னுட்டு போறமா நம்பியா? போயிட்டு தான மாமாக்கறேன். போடா. அம்மா அள்ளி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு அவ அடியை பார்த்து உனக்கு ரொம்ப நாள் ஆகுது. இல்ல நான் போயிடுறேன் மாமா. போ. நீ சொன்ன மாதிரியே அவனை கண்டிச்சேன், அடிச்சேன், உதைச்சேன். பாரு அந்த கத்தனதெல்லாம் ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு சத்தம் வந்துச்சு. எல்லாம் உன் புருஷன் தான். ஐயோ அண்ணா ஏன்னா நான் தான் ஒரு ஓம சொல்லுக்கு சொன்னா ஒரு புருஷன் மேல இருக்கிற கோபத்துல ஏன்னா எங்களை சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறியா இல்ல எங்க குடும்பத்தை பிரிக்கலான்னு வந்துருக்கிறியா? நான் சொல்லுவேன் 1008 சொல்லுவேன் நானு என் புருஷன் மேல உள்ள கோபத்தை. இவங்க வீட்டுல இப்படி விழுவும்னு யாருக்குடா தெரியும்? நான் என் புருஷனை 1000 கேப்பா 1000 சொல்லுவேன். நீ எப்படி என் புருஷனை அடிக்கலாம்? போன மனுஷன் ஐயோ என்ன தெரியல ஏதாவது பண்ணிக்கிட்டாரு என்னமோ தெரியல அண்ணா கிணறு இருந்தது.
முடிஞ்சா நீ போய் கூப்பிட்டுக்க. கண்டிக்க சொன்னா கண்டிச்சா அவன் போயிட்டான். அப்படியா? ஆமா. சரி நான் பார்க்கிறேன். மன்னா சுவாமி நான் வரமாட்டேன் அப்படி சொல்லாத போலயா கூடையா என்னங்க வந்துட்டியா? ஆமா இங்க பாரு வந்துட்டியா? இங்க பாரு சிவபூஜையில கரடி போன மாதிரி கணவனும் மனைவி ஒண்ணு சேரும் போது தன்ன நிலைமையில 1000 பேசுவோம். உனக்கு இங்க என்ன வேலை? அது வீட்டுல என்ன வேலை? நீங்க பேசுங்க. நான் அப்படியே ஓரமா இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன்பா. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குதா? ஒரு மாமனும் ஒரு மச்சானும் ஒரு தங்கச்சி ஒண்ணு சேரும் போது பாக்கலாமா? ஒரு ஆசை ஒரு சின்ன ஜெர்சிங்க ஒரு முத்த கொடுப்போம் பிடிப்போம். இதெல்லாம் நின்னுட்டு பாக்கலாம். ஒரு சின்ன ஜெர்சிங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அதை பார்த்து நான் கண்ணு ஒண்ணும் பாக்க போய் மாட்டு கட்டாந்த இருக்குதான் உட்கார்ந்து எங்க குடும்பத்துல சண்டையே நடக்கும், சச்சுவே நடக்கும். அது கேட்க நீ யாரு? அது கேட்க நீ யாரு? போய வெளிய பண்ண போ வெளிய. எப்பா என்ன இப்படி அனுப்புற? போ வெளிய. இங்க பாரு உங்களுக்கு தேவை கிடையாது போய்கிட்டே இருக்கலாம். போயிருக்குமா மாமா? என்னப்பா அர்ஜுனா பாரு நான் போறேன். போயிட்டு வா மாமா. இல்லப்பா இருந்தாலும் ஏதாவது பார்த்து உங்களை சேர்த்து வச்சு இருப்பியா இல்ல போவியா? அப்ப வரிக்க மாட்டேன். நான் அப்ப வேண்டாம் மாமா. நீ போய் அங்க இரு மாமா. எங்கப்பா? அந்த ஆலமரத்தடியில இரு. ஆலமரத்தடியில இரு வரோம். சரி. ஒண்ணு சேர்ற வரைக்கும் அள்ளி என்னடே கோமாளி ஆறமை உழுவ மாட்டேங்குது. ஆத்த தாண்டற வரைக்கும் அளவப்பணும். ஆத்த தாண்டறது போடா புழப்பணும். போடா போலையா? பாத்தி எப்படி இருக்கிறாரு எங்க வீட்டுக்காரரு? கண்ணே ஆளு பாக்கத்தான் அப்படி மட்டமா கோழையா இருப்பாரு நினைக்காத. வேலையெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லையா? எல்லாம் சுண்டி போச்சு. என்ன அப்படி நினைச்சுக்கிட்ட? கண்ணே அள்ளி நாம இருவரும் 6 ஆண்டு காலமாக பிரிந்திருந்தோம். இப்ப கணவனும் மனைவியும் அதனால என்ன பண்ணலாங்கிற? வஞ்சனைக்கு போய் இருவரும் ஒன்று சேர்ந்து காலோடு கால் பின்னி வாயோடு வாய் வைத்து உதரோடு வைத்து அதனால தாங்கள் என்ன உரைக்கிறீர்கள்? வஞ்சனைக்கு போனா கண்ணே மார் மேல ரெட்டி கிளி ஒன்ன மாலமிட்டு கூப்பிடுவி அந்த கிளி நல்லா கேளுங்க ஐயா. அப்பா நீங்களும் கேளுங்க, தப்பா இருந்தா கேளுங்க. நான் என்னன்னு கடுதாசி போட்டேன். என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை. என்னதான் இருந்தாலும் அவரு கூட எப்படினாலுங்களாம். நான் ஒரு தாய் அப்படி இருக்க முடியுமா? இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்க வந்து என் மகனை பார்க்கணும்னு சொன்னேன். வந்த மனுஷன் ஒரு குழந்தை எப்படிக்கிறான்னு கேட்கல. 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். அப்ப நல்லா இருக்கிற பழப்பழன்னு வா கட்டிலுக்கு போலாங்கிற. அப்படியே ஒரு குழந்தை எப்படி இருக்குது என்னங்கறது கேட்கல. நீ கண்ணே அள்ளி நான் வந்த உன்னுடைய அழகிலேயே மயங்கி அதே நினப்பலத்தான் இருப்பியா? திருந்தவே இல்லையா? பூச்சி குண்டை நகரத்துக்கே போகுதுங்க. அதனால அகத்த சுவாமி பாரு, கட்டிய மனைவி அதான் உங்களுக்கு சொந்தமானவள். நான் உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? நான் எதை கேட்டாலும் தருகிறன்னு ஒரு சத்தியம் செய்யணும். ஏமா எதை கேட்டாலும் தருகிறனால என்ன சத்தியம்? முதல் சத்தியம் செய்யுங்க. என்ன போய் கேட்ட போற? மனைவி என்ன கேட்ட போற? சத்தியம் பாரு, நீ எதை கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம். ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, என் அண்ணன் பரந்தாமன் மீது சாட்சியாக, என் மாமன் பரந்தாமன் மீது சாட்சியாக, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆத்திரத்தில் நான் தவறளித்திருந்தால் அடியால் தாங்கள் மன்னித்தருளுங்கள் சுவாமி.
இருந்தாலும் உங்களுக்கு நான் எதற்காக கடிதம் அனுப்பினேன் தெரியுமா? ஆமா, நம்ம மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மகனாகப்பட்ட பால புலேந்திரன் அசுராத்து பாலரோட விடுமுறை நாட்கள் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது என்ன செய்தார்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முத்து ரதத்தை எடுத்துக்கொண்டு வீதியிலே விளையாடி கொண்டிருந்தான். அப்ப அசுராத்து பாலெல்லாம் அந்த ரதத்தை உடைத்து விட்டாங்க. தாய் அரமனைக்கு சென்றால் நம்மளை அடித்து விடுவாளே, நான் என்ன செய்வேன் இப்பொழுது என்று மகன் அங்கே உட்கார்ந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்க, அப்ப அசுராத்து பாலர்கள் என்ன உரைத்தார்கள், அடே புலேந்திரா, இந்த கேவலம் இந்த முத்து ரதம் உடைந்ததுக்கு இப்படி அழுகிறாயே, என்ன பெரிய பவள ரதமா உடைந்து விட்டது அப்படி என்று மகனிடத்தில் உரைத்திருக்கிறாங்க. அப்பொழுது மகனுக்கு என்ன யோசனை, முத்து, வைரம், வைடோரியம், கோமேதகம், புஷ்பராகம் சொல்லக்கூடிய இதையெல்லாம் விட விலை உயர்ந்தது பவளம் தானா? அப்படி என்றால் எந்த அதாவது விலை உயர்ந்த அந்த பவளத்தையே இதே வீதியில 3 பொழுது 6 நாட்களுக்குள்ள அதாவது நான் ரதம் ஓட்டாது விட்டால் என் பெயர் அதாவது பாலன் அதாவது புலேந்திரன் அல்ல அப்படி என்று சபதம் விட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அசுராத்த பாலகர் என்ன உரைத்தார்கள், ஒருவேளை நீ ஓட்டாது விட்டால் நீ என்ன செய்ய போகிற, அப்படி ஒருவேளை இந்த அதாவது புலேந்திரன் ஓட்டாது விட்டால் இது அக்னியை முட்டி இந்த அக்னியிலே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று அசுராத்து பாலகர் சபதம் வைத்து விட்டான். அப்படி என்று நம்ம மகன் சொல்லிவிட்டான. பாடசாலை போன மகனை காணவில்லையே, விளையாட சென்றிருந்தாலும் வந்த உடனே சாதம் பண்ணுவானே என்று அவனை அழைத்து சாதம் சாப்பிட கேட்ட உடனே என்னிடத்தில் பேசவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. இனிமேல் நான் பாடசாலை போக மாட்டேன், உன்னிடத்தில் பேச மாட்டேன், நான் சாதங்கள் உண்ண மாட்டேன் என்று கேட்டான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இத்தனை நாள் இருகாலம் இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தை உரைக்கிறானே. அருகாமல் அமர செய்து நடந்ததை கூறப்பா, உனக்கு எது வேண்டாலும் தாய் நான் செய்கிறேன் என்று சொல்ல என்னிடத்தில் சத்தியத்தை பெற்று, அம்மா இது போல நான் அதான் அசுராத்து பாலரிடம் நான் சத்தியம் செய்து வைத்து விட்டேன், 3 திங்கள் 6 பொழுதுக்குள் அதாவது நான் பாலரதம் ஓட்டா விட்டால் பாலன் அதாவது புலேந்திரன் நான் மாண்டு விடுவேன் என்று சபதம் வைத்திருக்கிறேன் தாயே, நீங்கள் எனக்கு பவளரதம் வாங்கி தரதான் வேண்டும் என்று மகன் சொன்னான். அப்படியா? நான் பவளத்தை காதால் கேட்டதுண்டு, கண்ணால் பார்த்ததில்ல. ஒருவேளை 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள பவளரதம் வீதியில் ஓட்டா விட்டா மகனாகப்பட்ட அதாவது பால புலேந்திரனுக்கு உயிர் போய்விடும். ஏண்டி பைத்தியக்காரி, உனக்கு பவளம் என்ன தெரியாது? ஏண்டி நீ ஒரு நாட்டுக்கு அரசு தானே, நான் உன் நாட்டுல பவளம் இருக்குமே போய் வாங்கி கொடுக்கறது நம்ம பையனுக்கு. ஆமாங்க, கடையில தானே விக்குது, போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஏண்டி விலைக்க முடியாத அதாவது விலை உயர்ந்தது பவளம். அப்பேற்பட்ட பவளத்தை தேராக பூட்டி தர வேண்டுமா, அந்த தேரில் அவன் அமர்ந்து அந்த வீதியில் உலா வர செய்யணுமா. பவளத்தை நீ பார்த்தது இல்லையா? நான் கண்ணால் கூட கண்டதில்லை சுவாமி. தாங்கள் கூறும்படி நான் ஒரு நாட்டுக்கு அரசியாக இருந்தாலும் பவளத்தை நான் காதால கேட்டதுண்டு, நான் கண்ணால பார்த்தது கூட இல்ல. நீ பார்த்ததே இல்லையா? அப்படி என்னால முடிஞ்சா நானே வாங்கி கொடுத்துக்க மாட்டேன். ஏன் மாப்பிள்ள உனக்கு சத்தியமா நீ பார்த்ததில்ல? ஒரு காலம் கிடையாது. நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இப்பொழுதே சென்று பவளத்தை வாங்கி வாருங்கள், என் மகன் வீதியில் பவளரதம் ஓட்டணும். அப்படியா? ஐயோ இங்க பாருடி, அனாமத்தா நம்ம மாமனை வேற கை கழு விட்டுட்டோமே, பவளம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடி. ஐயோ சாமி, இங்க பாரு, எப்படி அவர் அங்கத்தான் உக்காந்து இருப்பாரு, கையில கால உளுந்தாவது போய் கூட்டிட்டு வந்து நம்ம மகனை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? போய் பார்க்கலாம். மாமா நீங்க புருஷன் மட்டாட்டிங்க ஏதோ சின்ன சிறுசுங்க பேசுவீங்க, கொஞ்சுவீங்க, கொலாவீங்க, அங்க நான் என்ன ஒரே இடத்துக்குள்ள இங்க பாரு, என் மனைவி சொல்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் விளையாண்டதெல்லாம் போதும். எதற்கா அதாவது அனைத்து அறிந்தும் அறியாதது போல பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது சுவாமி. என் மகன் செய்த சத்தியம் எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். அதனால 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள பாலரதம் ஓட்டா விட்டால் பால புலேந்திரன் மாண்டு வருவேன் என்று சபதம் வைத்திருக்கிறான். என் மகன் உயிர் போகாத படிக்க காக்கணும். என் மருமகனாகிய புலேந்திரன் இந்த தென்மதுரை வீதியில ரதம் ஓட்டுறானா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருக்கும். ஆனா அல்லி தாங்கள்
இதோ அந்த பவளத்தீவுக்கு சென்று பவளத்தை பறிக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து தீபாதங்கள் எல்லாம் கடந்து போகணும். அப்படியே ஒருவேளை அந்த பவளத்தீவுக்குள்ள காலடி எடுத்து வச்சா இதுவரை அந்த பவளத்தீவில் காலடி எடுத்து வைத்தவர்கள் உயிரோடு திரும்பியதல்ல. காரணம் யானை தலைகளை போலவும் குதிரை தலைகளை போலவும் அநேகம் கதண்டுகள் அந்த பவளக்காட்டை காவல் இருக்கிறதப்பா. பவளம் என்பது எங்கே இருக்கிறது? பவளக்காட்டுலப்பா. காட்டில் கொடியாக இருக்கிறதா? அதனால அப்படி கதண்டுகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் பவளத்தை பறித்து வரலாம். போய் பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துலப்பா நியாயம்? அப்படியா மாமா? 1000 தான் இருந்தாலும் என்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அவன் 3 நாள் 6 பொழுதுக்குள்ள பவளத்தேர் இந்த வீதியின் வழியாக ஓட்டவில்லை என்றால் மாண்டு மடிந்து விடுவேன் என்று சொல்லி அசலாத்து பாளர்களிடம் சத்தியம் செய்திருக்கிறார். அதனால உங்களால் முடியாது, எதுவுமே கிடையாது. ஆயனால் முடியாது. ஒருவேளை அவன் சத்தியம் தவறினால் சந்திரகுலத்திற்கு இழுக்காகிவிடும். உண்மைதான். ஆயனால் ஆகாது எதுவும் இல்லை என்று சொல்கிறார். கிடையாது. ஆகட்டும் தங்கா. அல்லி, இதோ எத்தனையோ தீபாதனங்கள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் பவளக்காட்டிற்கு. அதனால உன் கணவனுக்கு கூடியமான புத்திமதிகளை எல்லாம் சொல்லி அனுப்புவாயாக. ஆகட்டும் கண்ணே. அல்லி சுவாமி, எதற்கு பயப்பட வேண்டாம். என் அண்ணன் கூறுவதை கண்டால் எனக்கு பெரும் அதிர்ச்சி தருகிறது. இருந்தாலும் அதான் என் மகன் உயிர் போவதை பத்தி இல்ல, சந்திரகுலத்து மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறான். ஒருவேளை நம்ம செய்த சத்தியம் தவறிவிட்டா நம்மளுடைய சந்திரகுலம் இத்தாண்டு காலமாக காத்து வச்சதெல்லாம் வீணாக போய்விடும். அதனால என்ன ஆனாலும் சரி, நீ எதற்கு கவலைப்பட வேண்டாம். நான் உடனடியாக சென்று பவளத்தோடு வருகிறேன். உங்களோட புடிவாத குணம் கோபத்தை எல்லாம் அண்ணனிடம் காட்ட வேண்டாம். அண்ணன் ஒரு வார்த்தை பேசினால் கூட திட்டினால் கூட தலைவணங்கி செல்லுங்கள். இப்பொழுது நம்மளுடைய காரியம் நிறைவேற வேண்டும். பதனமான முறையில் சென்று பதனமாக வர வேண்டும். சுவாமி, உங்களுக்கே ஜெயமாகட்டும். ஆகட்டும். ஆகட்டும். இப்பொழுதே அர்ஜுனன் நானும் புறப்படுகிறோம். பவளத்தோடு வாருங்கள். வரும்பொழுது பவள கொடியுடனே வருகிறோம். அம்மா, என்ன வார்த்தை ஒரு மாதிரியாக பேசுகிறாய் என்ன? ஆமாம்மா, வரும்போது பவள கொடியோடயே வரும். ஓ, பவளம் காய்ப்பது கொடி கொடியாக. அந்த கொடியோடு அப்படியே பறித்து வரேன்னு சொல்றீங்க. ஆகட்டும். மாதிரி எனக்கு ஒரு கவலை இல்ல. ஆகட்டும். போலையா பார்த்து பொண்ணு இருக்காதீங்க. மாமா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஆகட்டும் அல்லி. ஆகட்டும், போய் வாருங்கள். சென்று வா. மாமா, உடனடியாக சென்று அந்த பவளத்தீவிற்கு போய் போகலாம். நம்ம பவளம் எடுக்க வேண்டும் அல்லவா? ஆகட்டும். வாருங்கள் போகலாம். மாமா, அர்ஜுனா, இந்த பவளத்தீவிற்கு வந்த உடனே தீபாதனங்கள் எல்லாம் கடந்து இதுதான் சேராம்பு தேசம். இந்த சேராம்பு தேசத்தை 50 விட்டு சேராம்பு ராஜர்கள் ஆட்சி செய்கிறார்கள். உண்மைதான் மாமா. இதை அதோ அங்கு தெரிகிறது பார்த்தாயா? இதுதான் பவளத்தீவு. இந்த பவளத்தீவுக்கு வந்து விட்டோம். இந்த பவளத்தீவுக்குள்ளதான் பவளக்காடு இருக்குது. மாமா, வரும்பொழுதே கதண்டுகள் இடதுபுறமாகவும் வலதுபுறமாக வழிமறிக்கிறது. என்ன செய்வது? சுத்தி வந்து கொண்டே இருக்கிறதே. அர்ஜுனா, இதோ இங்க இருக்கக்கூடிய கதண்டுகள் எல்லாம் இந்த பவளக்காட்டில் மற்றவர் யாராவது காலடி எடுத்து வைத்தா கொத்திவிடும். ஆனா நம்மை கண்டவுடன் இடம்புரியாகவும் வலம்புறமாகவும் சுத்தி வந்து நம்மை வணங்குகிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்கிறாய். அந்த கதண்டுகள் நாம் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றது. வந்திருப்பது ஆயனும் அர்ஜுனும் என்பதனால் நம்மை வணங்கி பூஜித்து நமக்கு இப்பொழுது காட்டுக்குள் வழிவிடுகிறது. நீ உடனடியாக இந்த பவளக்காட்டிற்குள் சென்று பவளங்களை வெட்டி எடுத்து வருவாயாக.